வாழ்வாங்கு வாழுதல் என்றால் என்ன என்பதற்கு பொருள் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த தொகையை வேறு ஒரு தொழிற்சாலையாக முதலீடு செய்திருந்தால் இவருடைய பெயர் இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. ஆக இன்றைக்கு திருவாளர் KM சின்னசாமி கவுண்டர் அவர்கள் இன்றைக்கு இந்த உலகில் இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய இந்த பள்ளி என்பது இருக்கிறது. திரு சண்முகம் அவருடைய காலத்திற்கு பிறகும் கூட இந்த பள்ளி அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும். ஆக இன்று எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேராசிரியர் நான் 100 ஆண்டுகள் வாழப்போவது இல்லை, ஆனால் என்னுடைய காலத்திற்கு பிறகும் நிச்சயமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பது உறுதியாக இருக்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், நான் எந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேனோ அந்த மாணவருடைய மனதில் நிச்சயமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு சமுதாயத்திற்கு பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்லும்போது அன்னசத்திரம் 1000 கோயில்கள் ஆக இவற்றையெல்லாம் காட்டிலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது ஒரு பெரிய காரியம். அத்தகைய ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கும் இந்த நிர்வாகத்தை இந்த நேரத்தில் மனதார நெஞ்சார உங்களுடைய கரவொலியோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு மனோகரன் அவர்கள் அந்த சான்றிதழை வழங்கும் பொழுது பிள்ளைகளோடு பெற்றோர்களையும் அழைத்தார். ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னு கேட்டா 75 விழுக்காடு பெற்றோர்கள் தான் உழைக்கிறார்கள், 75 விழுக்காடு தான் பிள்ளைகள் என்கிற அளவுக்கு வந்துவிட்டது. ஆக பெற்றோருடைய வாழ்க்கையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தனித்தனியாக இல்லாமல் குடும்பத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்கிற வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக KMC பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஒரு குடும்பத்தோடு இணைந்த ஒன்றாக இது அமைந்து இந்த பெற்றோருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக விளக்கேற்றி வைத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறி, இந்த பள்ளி ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மென்மேலும் வளர்ந்து ஆள் போல் வளர்ந்து அறிவு போல் வேரூன்றி கல்லூரியாக பல்கலைக்கழகமாக திகழ்ந்து இப்பகுதி மக்களுக்கு ஒரு கல்வி கண்ணை திறந்து வைக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அந்த வேண்டுதலையே என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்து, இந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தக்கூடிய மாணவ மாணவிகள், விருதுகளை பெற்ற மாணவ மாணவிகள், அவர்தம் பெற்றோர்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி